இன்று மார்கழி மாதம் 16வது நாள். நாயகனாய் நின்ற என்பது இன்றைய பாசுரம். எல்லா தோழியர்களின் இல்லங்களுக்கும் சென்று அவர்களை அழைத்து கொண்டு ஆண்டாளும் தோழியரும் இப்போது கிருஷ்ணன் இருக்கும் நந்தகோபாலன் திருமாளிகையை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் இல்லத்தை காக்கும் காவலரை பார்த்து, எங்களுக்கு தலைவராக இருக்கும் நந்தகோபருடைய திருமாளிகை காப்பவனே என்றும், கொடிகள் கட்டப்பட்டிருக்கும் தோரணவாசலை காப்பவனே என்றும் அழைத்து ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற கதவின் தாழ்பாலை திறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றனர். ஆச்சரியமான செயல்களை செய்பவனும் நீல நிற ரத்தினத்தை போன்ற வண்ணமுடையவனுமான கண்ணன் ஆய சிறுமியர்களான எங்களுக்கு நேற்றே சப்தம் செய்யும் பறை என்ற வாத்தியத்தை அளிப்பதாக வாக்களித்திருக்கிறான். நாங்கள் சிறுமியர், அதுவும் ஆய சிறுமியர், பயப்படாமல் வாசல் கதவை திறப்பீராக என்று வேண்டுகின்றனர். கண்ணனை தூக்கத்திலிருந்து எழுப்புவதையே பிரயோஜனமாக கொண்டு நாங்கள் தூய்மையாக வந்துள்ளோம். சுவாமியே, உங்களுடைய வாயினால் முதலில் மறுக்காமல் கண்ணனிடம் பெரிய அன்பு உடைய கதவை நீக்கி திறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றனர். இந்த பாசுரத்தை வீணையில் மோகன ராகத்தில் வாசிக்கப்பட்டுள்ளது. இதை வீணையில் வாசிப்பது திருமதி பிரியா முரளி.